வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்துல புதினம் என்ற பிரிவுல நம்ம நிறைய வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சியா இன்னைக்கு பார்க்கக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னா நம்ம பாடத்திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்க மூல நூல்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். நமக்கு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நூல் என்ன அப்படின்னா தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும். இது பே.கே. சுந்தரராஜன் அவர்களதும் சிவபாத சுந்தரம். இந்த புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய கொள்கையை என்னென்ன குறிப்புகள் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். புத்தகம் ரொம்ப பெருசாக இருக்கனால பகுதி 1 அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பகுதி 2ல் இருக்கிறதையும் பார்த்துடலாம். இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க? ஒரு தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறு வளர்ச்சி அப்படின்னு சொல்ல அதோடைய தோற்றம் எங்க இருந்து தொடங்கி அது எந்த அளவுக்கு இப்பொழுது வளர்ந்திருக்கு, இந்த மாதிரியாக ஆசிரியர்கள் ஆய்வு நோக்குல எழுதியிருக்காங்க. அப்ப அந்த கொள்கை முதல்ல என்ன மாதிரியான கொள்கைகள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, மெக்காலே கல்வி அறிக்கையை பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு தான் 1835. அப்போ ஒரு பிரிட்டிஷ் முதல்ல கல்வி கொள்கைகளை மாற்றக்கூடிய அந்த சூழல்ல இருந்தே இந்த புத்தகமானது எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் குறிப்பா நம்மளுக்கு கொடுக்கறது என்னன்னா, மெக்காலே கல்வி அறிக்கை பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1835. ஐரோப்பிய இலக்கியங்களையும் விஞ்ஞான கல்வியையும் இந்திய மக்களிடையே பரவ செய்வதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என்றவர் பெண்டிங் பிரபு. அதாவது நம்ம அவங்க நாட்டு ஐரோப்பிய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க நாட்டு இலக்கியங்களையும் விஞ்ஞான கல்வியையும் நம்மளுடைய கல்வி முறையை மாற்றி அவங்களுடைய அந்த விஞ்ஞான கல்வி முறை அப்படின்னு சொல்லிக்கிற அந்த கல்வி முறையையும் இந்திய மக்கள் கிட்ட முழுவதும் பரவ செய்வதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பெண்டிங் பிரபு. அப்போ அந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க நாட்டு இலக்கியங்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு மாத்துறாங்க. உரைநடையாக இருக்கட்டும், அந்த உரைநடையிலிருந்து வரக்கூடிய சிறுகதை, புதினம், இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு, அதை வேற ஒரு விதத்துல மாத்தி நமக்கு தர்றாங்க. அப்போ அந்த வகையில நமக்கு தோன்றின முதல் நாவல் எது அப்படின்னா, இந்திய மொழிகளில் முதலாக எழுதப்பட்டு வெளிவந்த நாவல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் துர்கேச நந்தினி. இது வங்காளம் வந்தது. அதாவது இந்தியாவிலேயே முதலாக வெளிவந்த நாவல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அல்லது இந்திய இலக்கியங்களில் தோன்றப்பட்ட முதல் நாவல் எதுனா பங்கிம் சந்திர சட்டர்ஜியோடைய துர்கேச நந்தினி. அந்த நாவல் தான் முதலாக இந்திய மொழிகள்ல வெளிவருது. இது எந்த மொழியில வெளிவருதுன்னா வங்காள மொழி, வங்காளம். இது 1865 வெளிவந்தது. அப்போ நம்ம இந்தியாவில் தோன்றிய முதல் நாவல் அது என்னன்னா துர்கேச நந்தினி. அது ஆசிரியர் யாரு அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அது எந்த மொழியில வெளிவருதுன்னா வங்காளம். எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா 1865. ஒரே குறிப்புல கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்விகள் நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து 2வது நாவல் அப்படின்னு சொல்ல இந்திய மொழிகளில் 2வது நாவல் எதுனா பிரதாப முதலியாருடைய சரித்திரம். இது எப்போ வருதுன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதுனது. அதாவது பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது. இது இந்திய அளவுல தான் 2வது நாவல். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் நாவல் அப்படின்னு சொல்றாங்க, பிரதாப முதலியார் சரித்திரம். இது எப்போனா 1879 வெளிவருது. அப்ப இந்திய மொழிகளின் 2வது நாவல் எதுனா நம்ம பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதுறாங்க, 1879 வெளிவருது. ஆனா தமிழ் மொழியில இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் தான் முதல் நாவலாக இருக்கு. சரி, இப்ப தமிழ் மொழி பார்த்தோம். அதே மாதிரி தெலுங்கு மலையாளம் இதுல பார்த்தோம்னா 1880 தெலுங்கு நாவல் ராஜசேகர சரித்திரம் வெளிவருது. அப்போ தெலுங்குல வெளிவரக்கூடிய முதல் நாவல் எதுனா ராஜசேகர சரித்திரம். எப்போனா 1880. இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா
வீர வீரசலிங்கம் பந்தலு வீரசலிங்கம் பந்தலு. அதுக்கு அடுத்து 1887 மலையாள நாவல் வெளிவருது. என்னன்னா குண்டலதா. குண்டலதா இதோடைய ஆசிரியர் அப்பு நெடுங்காடி எழுதியது. அப்போ தெலுங்குல, மலையாளத்துல இப்படி இந்திய மொழிகள்லயே எங்கெங்கெல்லாம் நாவல் தோற்றம் பெறுது, எந்த ஆண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அதற்கடுத்து வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய 2வது நாவல் எப்போ வெளிவருது அப்படின்னா 1887. அப்பதான் மலையாளத்துல முதல் நாவல் வருது. எப்பவுமே நம்ம படிக்க சொல்ல ஒரே மாதிரி இருக்க விஷயத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மறக்காம இருக்கும். அப்போ 1887 என்ன வருது அப்படின்னா நம்மளுடைய வேதநாயகம் பிள்ளையின் 2வது நாவல் வெளிவருது. அது என்னன்னா சுகுண சுந்தரி. இதே ஆண்டுல தான் மலையாளத்துல குண்டலதா அப்படின்ற நாவல் வெளிவந்தது. அது முதல் நாவல். அது யாருன்னா அப்பு நெடுங்காடி எழுதினது. 1885 அசன்பே சரித்திரம் என்னும் நூல் எங்கிருந்து, என்ன நாவல் எங்கிருந்து வருதுன்னா இலங்கையிலிருந்து வெளிவருது. 1885 அசன்பே சரித்திரம் என்னும் நாவல் இலங்கையிலிருந்து வெளிவருது. இந்த நாவல் எழுதினது யாருன்னா சித்தி லெப்பை என்பவர் எழுதியது அசன்பே சரித்திரம். தமிழில் வசன நூல்கள் இல்லாத பெரும் குறையை தீர்ப்பதே நான் புனைக்கதையை எழுதியதன் நோக்கம் என்றவர் வேதநாயகம் பிள்ளை. அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த நாவலை எழுத சொல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்கன்னா மனநிலையில இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ வேதநாயகம் பிள்ளை என்றவர் நம்மளுடைய தமிழ்ல முதல் நாவல் எழுதின அவர் சொல்றாரு, அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் வசன நூல்கள் இல்லை, அந்த பெரும் குறையை தீர்ப்பதற்காகத்தான் நான் புனைக்கதையை எழுதியதன் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாவலை புனைக்கதை அப்படின்ற மாதிரியே கொண்டு போறாங்க. இவரது நீதி நூல், பெண்மதி மாலை, சமரச கீர்த்தனைகள் ஆகியவற்றில் சொல்லப்பட்ட ஒழுக்கங்களுக்கு உதாரணமாக இதை எழுதினேன். அதாவது ஏற்கனவே நான் நிறைய நூல் எழுதியிருக்கேன். என்னன்னா நீதி நூல் எழுதியிருக்கேன், பெண்மதி மாலை எழுதியிருக்கேன், சமரச கீர்த்தனைகள் எழுதியிருக்கேன். இதுலலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஒழுங்குமுறை பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ஒழுங்குமுறைகளுக்கு ஒரு உதாரணம் காட்டணும் இல்லையா, ஒழுக்கமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். யாரு எந்த சூழல்ல எப்படி ஒழுக்கமா இருந்தாங்க அப்படின்றதுக்காக ஒரு உதாரணம் காட்டணும். அப்ப அந்த உதாரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாவலை எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அதற்கடுத்து வீரமாமுனிவர்களுடைய பரமார்த்த குரு கதைகள் அது வருது. அது எப்போனா 1882. தாண்டவராய முதலியார் மொழிபெயர்த்த பஞ்சதந்திர கதைகள் 1853. இது இல்லாம ஈசாப்பின் கட்டுக்கதைகள், மதன காமராசன் கதைகள், இதெல்லாம் என்னன்னா ஒரு கதை வடிவங்கள்ல இதுக்கு முன்னாடி நாவலுக்கு முன்னாடியே பரிணமித்த ஒரு பாகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து 17ஆம் நூற்றாண்டில் ஜான் பன்யன் எழுதிய பில் கிரீப்ஸ் பிராக்ஸ் என்ற உரைநடை கதை ஆங்கில நாவலுக்கு வழிகாட்டி என்று கூறுவர். அப்புறமா பிற நாடுகள்ல எப்படி வருது அப்படின்னு சொல்ல 17ஆம் நூற்றாண்டுல ஜான் பன்யன் முதல்ல எழுதக்கூடிய பில் கிரீம்ஸ் பிராக்ரஸ் அப்படின்றத என்ற உரைநடை கதை ஆங்கில நாவலுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் ஜான் பன்யன் எழுதக்கூடிய பில்கிரேட்ஸ் பிராக்ஸ் அப்படின்றது ஒரு உரைநடை கதை தான். அதுதான் ஆங்கில இலக்கியங்களில் நாவலுக்கு முதல் ஒரு வழிகாட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரதாப முதலியாரின் தாயார் அவருக்கும் ஞானம்பாளுக்கும் சொல்லும் கற்பலங்காரி சரித்திரம், சுகுணாசுந்தரம், சுகுணாந்தம் பிள்ளை மோசம் போன்ற கதை, 9 விக்கிரகங்களின் கதை முதலான கதைகள் இடம்பெறுகின்றன. அதாவது என்னது, பிரதாப முதலியார் சரித்திரம், பிரதாப முதலியாருடைய தாயார், அதாவது நம்மளுடைய வேதநாயகம் பிள்ளை எழுதக்கூடிய அந்த கதைகள்ல என்ன ஆகுது அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரத்துல பிரதாப முதலியாருடைய தாயார் அந்த கேரக்டர் அவருக்கும் ஞானம்பாளுக்கும் சொல்லும் கற்பலங்காரி சரித்திரம், சுகுணானந்தம் பிள்ளை மோசம் போன்ற கதை, 9 விக்கிரகங்களின் கதை முதல்ல போன்ற கதைகளும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாவல்களுக்குள்ளே வலம் வருகிறது. பிரதாப முதலியார் சரித்திரத்துக்கு
10 ஆண்டுகளுக்கு பின் வந்ததுதான் இந்துலேகா அப்படின்றது. இதை 1889 சந்து மேனன் எழுதினது. வரலாற்று அடிப்படையில தமிழில் வெளிவந்த 2வது நாவல் என்ற தகுதி பெறுகிறது அசன்பே சரித்திரம். இப்போ எங்கெங்கெல்லாம் தோற்றம் பெறுதுன்னு சொல்லக்கூடியவங்க அதற்கடுத்து என்ன மாதிரியான ஆய்வு நோக்கில் பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழில் இதுவரைக்கும் வெளிவந்த நாவல் சுகுண சுந்தரி அப்படின்றது தான் 2வது நாவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வரலாற்று அடிப்படையில் தமிழில் வெளிவந்த 2வது நாவல் அப்படின்னு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அசன்பே சரித்திரத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு நோக்கு இருக்கு. அசன்பே சரித்திரத்தில் வசதி படைத்த முஸ்லிம் குடும்பங்களில் பலவற்றின் உறுப்பினர்கள் கதை மாந்தர்களாக உதவுறாங்க. அப்போ அசன்பே சரித்திரம் எதை பற்றி பேசுது அப்படின்னா வசதி படைத்த முஸ்லிம் குடும்பங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அவங்களுடைய இயல்புகளை பற்றியோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. சூவை குருசாமி சர்மா 1888 பிரேம கலாவதியம் நமது பண்பாட்டின் பல்வேறு அம்சங்களை தனித்தனியாக எடுத்து விளக்கி அவை கதை மாந்தர்களின் செயல்களோடு ஒன்றி வரும் வகையில் எழுதப்பட்டது. அப்போ அதுக்கு அடுத்த அசன்பே சரித்திரம் ஒரு முஸ்லிம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. எந்த ஆண்டு வெளிவருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சூவை குருசாமி சர்மா எழுதின பிரேம கலாவதியம் 1888 நம்ம பண்பாட்டை பற்றி பல்வேறு அம்சங்களையும் தனித்தனியாக கதை மாந்தர்களை வைத்து விருந்தோம்பலாக இருக்கட்டும் அல்லது கொடையா இருக்கட்டும் இந்த மாதிரியாக நமது பண்பாட்டோடைய பல்வேறு அம்சங்களை கதை மாந்தர்கள் வழியே சொல்ற மாதிரியான நாவல் இருக்கு. தமிழில் 3வது நாவல் என்ற இடத்தை பெற்றது பிரேம கலாவதியம். நம்ம தமிழ்ல 3வது நாவல் அப்படின்னு இடம் பெற்றது என்னன்னா பிரேம கலாவதியம். இதோடைய ஆசிரியர் யாருன்னா சுவை குருசாமி சர்மா. எப்போ இது வெளிவருதுன்னா 1888 வெளிவருது. இதோடைய மையம் என்னன்னா நமது பண்பாட்டோடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் கதை மாந்தர்கள் வழியே வெளிப்படுத்துவது. சரி, 1895 வெளியிடப்பட்ட புதுமையான நாவல் தான் இந்த மோகனாங்கி. இந்த மோகனாங்கியோடைய ஆசிரியர்னா சரவணமுத்து பிள்ளை எழுதியது. அப்போ 1895 இவங்க இதுவரைக்கும் வெளியிட்டிருக்க நாவலை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாவல் தான் இந்த மோகனாங்கி. இதோடைய ஆசிரியர் யாருன்னா சரவணமுத்து பிள்ளை. திருச்சியை ஆண்ட சொக்கநாத நாயக்கர் அப்போது தஞ்சையிலிருந்து ஆண்டவர் விஜயராகவ நாயக்கர். இவருடைய பெண் மோகனாங்கியின் மீது காதல் கொண்டார் சொக்கநாத நாயக்கர். அதாவது திருச்சி ஆண்டவர் யாரு அப்படின்னா சொக்கநாத நாயக்கர். அப்போ தஞ்சையில இருந்தவங்க யாருன்னா விஜயராகவ நாயக்கர். இந்த விஜயராகவ நாயக்கரான பெண் தான் மோகனாங்கி மீது காதல் கொண்டவர் சொக்கநாத நாயக்கர். மாறு வேடத்தில் அவளை சந்தித்து உறவாடி திரும்பி முறைப்படி மனம் பேச தனது மந்திரியை அனுப்புகிறார். இவ்வாறு கதை செல்கிறது. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அரசர்கள் கதை மாதிரி தான். மாறு வேஷத்துல போயிட்டு மோகனாங்கியிடம் நன்னாக பழகி திருப்பி என்ன பண்றாரு, தன்னுடைய இடத்துக்கு அவளையே பெண் கேட்டு தன்னுடைய மந்திரியை அனுப்புவதாக இந்த நோக்கில் கதை செல்கிறது. அப்போ நாவல் மோகனாங்கி அப்படின்றது ஒரு வரலாற்று நாவல் அப்படின்னும் சொல்றாங்க. நாவல் என்ற இலக்கிய வடிவத்தோடைய திறனாய்வு அடிப்படையில் முதலிடத்தை பெற வேண்டியது ராஜமையரின் கமலாம்பாள் சரித்திரம். அதாவது இப்போ நம்மளுடைய இலக்கிய வடிவத்தின் திறனாய்வு, இப்போ முதல் ஒரு விஷயம் வருது அப்படின்னா நமக்கு என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு தொடங்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றிய புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பிரதாப முதலியார் சரித்திரம் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதுறாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம முதல் நூல் அப்படின்னே சொல்லிட்டே இருக்கோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஐயருடைய கமலாம்பாள் சரித்திரம் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாவல். ஆனா ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் நாவல் அப்படின்ற ஒரு இலக்கிய வடிவத்தை திறனாய்வு அடிப்படையில நாங்க நோக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நாவலுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ராஜமையருடைய கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்ற நூலுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ஆய்வு நோக்குல சொல்றாங்க. இது விவேக சிந்தாமணி என்ற மாத பத்திரிகையில் தொடர்கதையாக வெளிவருது. இதோடைய பெயர் என்னன்னா அந்நியாய அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் என முதல் 2 இதழ்களில் வெளிவருது. அப்போ இதுல இருந்து வினாக்கள் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்ப இவங்க இலக்கிய நோக்குல சொல்றாங்க இல்லையா, இந்த இலக்கிய நோக்குல ஒரு ஆய்வாளருடைய பெயர் குறிப்பிட்டிருக்காங்க
அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தாயே ஞானமூர்த்தி அவரும் வந்து இலக்கிய திறனாய்வு செய்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நாவல் கண்டிப்பா முதலிடம் பெற வேண்டியது அப்படின்னு அவருடைய கொள்கையை முன்னாடி வைக்கிறாங்கன்னா அது கேள்வியா வரும். எப்படின்னா கமலாம்பாள் சரித்திரம் தான் தமிழ் நாவல் உலகில் முதலிடம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்ன ஆய்வாளர் யார் அப்படின்ற மாதிரி வினாக்கள் வரும், எதிர்பார்க்கலாம். ஆனா மொத்தமா ஆய்வாளர்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையை வைக்கும் பொழுது அது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது வினாக்களாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி இந்த நாவல் அப்படின்னு சொல்ல கமலாம்பாள் சரித்திரம் முதல்ல விவேக சிந்தாமணின்ற ஒரு பத்திரிகையில வெளிவந்திருக்கு. அதோடைய பெயர் என்ன அப்படின்னா அநியாய அபாவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்னு தான் முதல் 2 இதழ்கள்ல வெளிவந்திருக்கு. 3வது மாதம் முதல் ஆபத்துக்கிடமான அபாவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. 3வது இதழ்ல இருந்து அதோடைய பெயர் எப்படி மாறி இருக்கு, ஆபத்துக்கிடமான அபாவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ராஜமையரின் பெயரும் சிவசுப்பிரமணிய ஐயர் BA என்று குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப ராஜமையர்னு அவரும் என்ன பண்ணல, அந்த நாவலை தொடர்கதையா எழுதும் பொழுது அவங்க பேரை கொடுக்கல. சிவசுப்பிரமணிய, அதாவது இயற்பெயரான சிவசுப்பிரமணிய ஐயர் BA அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தது. கமலாம்பாள் சரித்திரம் ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய குடும்பத்தை பற்றியது. ராஜமையர் என்ன பண்றாங்கன்னா நடப்பியல் உத்தியை கொண்டு அந்த நூலை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து கிருபா சத்யநாதன் என்ற பெண்மணி, கமலா ஒரு இந்து பெண்ணின் வாழ்க்கை, சுகுணா ஒரு கிறிஸ்தவ பெண்ணின் வாழ்க்கை எனும் 2 நாவல்களை எழுதினார். அப்போ கிருபா சத்யநாதன் அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் என்ன பண்றாங்க, கமலா ஒரு இந்து பெண்ணின் வாழ்க்கை, சுகுணா ஒரு கிறிஸ்தவ பெண்ணின் வாழ்க்கை அப்படின்ற 2 நாவல்களை எழுதுறாங்க. கமலாம்பாள் சரித்திரம் ஒரு கிராமத்தில் வாழும் குடும்பத்தை பற்றியது. இது ஏற்கனவே நம்ம பார்த்த குறிப்புகள். அதற்கு அடுத்து பார்க்கக்கூடியவங்க மாதவையான்றவங்க, ரொம்ப முக்கியமானவங்க நாவல் உலகில். மாதவையா அவர்களுடைய முத்து மீனாட்சி நாவல் தொடக்கத்துல எங்கதுல வருதுன்னா விவேக சிந்தாமணியில தான் வருது. இந்த விவேக சிந்தாமணியில தான் நிறைய நாவல்கள் வெளிவந்திருக்கு. அதே மாதிரி சாவித்ரி அப்படின்ற பெயர்ல வெளிவந்தது. மாதவையா அவர்களுடைய முத்து மீனாட்சி நாவல் தொடக்கத்துல விவேக சிந்தாமணியில வந்தது. சாவித்ரி அப்படின்ற பெயர்ல வெளிவந்தது. விஜய மாத்தாண்டம், முத்து மீனாட்சி, பாரிஸ்டர், பஞ்சாங்கம் இந்த மாதிரியான நாவல்களை எல்லாம் மாதவையா அவர்கள் எழுதியிருக்காங்க. 1924ஆம் ஆண்டு பஞ்சாமிர்தம் என்ற மாத பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்து அதில் பத்மாவதி சரித்திரத்துக்கு ஒரு 3ஆம் பாகமும் தொடர்ந்து எழுதினார். அதாவது 1924ல் பஞ்சாமிர்தம் அப்படின்ற ஒரு மாத பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்து அதில் என்ன பண்ணாங்கன்னா பத்மாவதி சரித்திரத்துக்கு ஒரு 3ஆம் பாகமும் தொடர்ந்து எழுதுறாரு. ஒரு தாத்தா செய்த தீர்மானம் அல்லது தங்கம்மாள் விதி அப்படின்ற பெயர்ல சக்கரவர்த்தி ஐயங்கார் ஒரு நாவல் எழுதினாங்க. சக்கரவர்த்தி ஐயங்கார் அப்படின்றவங்க ஒரு தாத்தா செய்த தீர்மானம் அல்லது தங்கம்மாளுடைய தலைவிதி அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. இதோடைய மையம் என்னன்னா, ஒரு தாத்தா என்ன பண்றாங்கன்னா ஒரு இளம் பெண்ணை 2ஆம் தாரமாக மணக்க விரும்புறாங்க. இந்த ஆசைக்கு 2 பிராமணர்கள் என்ன பண்றாங்க, தூபம் போடுறாங்க, அவரை ஏத்தி விடுறாங்க. அப்போ கிழவரை ஏமாற்றுவது நகைச்சுவையுடன் சொல்லப்படுகிறது. அந்த காலத்துல இந்த பொருந்தா திருமணம் அப்படின்றது ரொம்ப அதிகமா நடந்தது. அதை நகைச்சுவை நோக்குல எடுத்து சொல்வதாக இந்த கதை அமைகிறது. இந்த நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி கதை, தமிழ் பண்பாட்டை விளக்கும் நாவல்கள். அதாவது பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி இதெல்லாம் எதை மையப்படுத்துதுன்னா நம்மளுடைய தமிழ் பண்பாட்டை விளக்கும் நாவல்கள். அசன்பை சரித்திரம் இஸ்லாமிய பண்பாட்டை விளக்குகிறது. கமலாம்பாள் சரித்திரம் என்னன்னா இந்து மதத்தின் அடிப்படையான பக்தி மார்க்கத்தையும் வேதாந்த விசாரணையோடு எடுத்து கூறுகிறது. அப்போ எந்தெந்த நாவல்கள் எதை மையமாக படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து அருமை நாயகம் அவர்களுடைய பத்தி பேசுறார். அருமை நாயகம் அப்படின்னு சொல்ல மீதி இருள் அப்படின்ற நாவல் கிறிஸ்தவ சமயத்தின் தத்துவத்தை எடுத்து கூறுது. முன்னாடி பார்த்தோம் ஒவ்வொரு நாவலும் எதை பற்றி பேசுறாங்கன்னு.
அதே மாதிரி மீதி இருள் என்பது கிறிஸ்தவ சமயத்தை மையப்படுத்துவதாக இருக்கு. இந்த மீதி இருளை எழுதியவர் யாரு அப்படின்னா அருமை நாயகம். இவங்க தமிழ் நாவல் வரலாற்றில் 7வது இடத்தை பெறுகிறது. அப்போ தமிழ் தோன்றின நாவல்களை வரிசைப்படுத்தும் போது இந்த மீதி இருள் அப்படின்ற நாவலானது 7வது இடத்தை பெறுவதாக இருக்கு. மீதி அவங்க அருமை நாயகம் எழுதின இன்னும் நூல்கள் என்னென்ன அப்படின்னா மீதி இருள், ஆயனும் ஆடும், என் தந்தை, என் பாட்டனார், மூடிய முத்து, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றும் முக்கியமான ஆசிரியரும் அவங்க எழுதின நூல்களும் கொடுத்திருக்காங்க. ராசாத்தி அம்மாள் எழுதிய ஞான பிரகாசம் சருக்கை, ராமசாமி ஐயங்கார் எழுதிய கமலினி, நடராஜ ஐயர் எழுதிய ஞானபூஷணி, இந்த மாதிரியான நூல்கள்லாம் அடுத்து வெளியாக ஆரம்பிச்சது. அதற்கடுத்து பண்டித நடேச சாஸ்திரி 19ஆம் நூற்றாண்டுல வெளியிட்ட தீன தயாளு அப்படின்றது முக்கியமான ஒரு கதை. இந்த ஆசிரியரும் ரொம்ப முக்கியமானவர். நடேச சாஸ்திரி ஒரு சுதேசமித்திரன் என்ற புனைப்பெயரில் வெளியிட்டார். அப்போ இந்த புனைப்பெயர் வச்சுக்கிறது அப்படின்றதும் ரொம்ப இயல்பான ஒன்றா இருந்தது. கதை எழுதுறாங்க அப்படின்னாவே யார் எழுதுறாங்கன்னு தெரியாம ஒரு புனைப்பெயரை பயன்படுத்துறது. அப்போ பண்டித நடேச சாஸ்திரி என்ன பண்றாங்க, ஒரு சுதேசமித்திரன் அப்படின்ற புனைப்பெயர்ல வெளியிடுறாரு. ராஜமையரும் சிவசுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற பெயர்ல எழுத மாதவையா என்ன பண்ணாங்கன்னா சாவித்ரி என்ற புனைப்பெயர்ல எழுதுறாங்க. நாவல் என்பதை வசன காவியம் என்று சொன்னவர் யாருன்னா வேதநாயகம் பிள்ளை அவர்கள். செய்யுளுக்கு எதிரான உரைநடையை தான் வசன காவியம் என்று வேதநாயகம் பிள்ளை கருதினார். ராஜமையர் பொய்க்கதை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாவலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, மாயிரம் வேதநாயகம் பிள்ளை அது என்னன்னா ஒரு வசன காவியம் அப்படின்னு சொல்றாரு. ராஜமையர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு பொய்க்கதை, அவ்வளவுதான். அது புனைக்கதை அப்படின்னு சொல்றத இவர் பொய்க்கதை அப்படின்னு சொல்றாரு. குருசாமி சர்மாவும் புதுமை என்று சொல்லி ஆங்கிலத்துல அடிக்குறிப்புல நாவல் அப்படின்னு எழுதி வைத்தார். அதாவது குருசாமி சர்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாவலை பார்த்து புதுமை அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல என்ன பண்றாங்க நாவல் அப்படின்னு குறிச்சு வைக்கிறாரு. அதற்கடுத்து மாதவையா அவர்கள் பத்தி சொல்ல மாதவையா தான் தம்முடைய கதையை நாவல் என்று சொல்லி விளக்கமும் எழுதினார். அப்ப இவங்கெல்லாம் பொய் கதைன்னு சொல்றாங்க, வசன காவியம்லாம் சொல்றாங்க. ஆனா மாதவையா என்ன பண்றாருன்னா நாவல் அப்படின்னு சொல்லி அதை ஏன் நாவல்னு சொல்றோம் அப்படின்ற விளக்கமும் கொடுக்கிறாரு. 1894 நடேச சாஸ்திரி தானவன் அப்படின்ற ஒரு துப்பறியும் நாவலை எழுத தொடங்குறாங்க. அப்ப 1894 நாவல் பல பரிணாமங்களுக்கு போகுது. வரலாற்று நாவலாக போகுது, அதுக்கடுத்து துப்பறியும் நாவலாக போகுது. அப்போ மாதவையா அவர்களுடைய முக்கியமான நூல்கள் என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல கோமலம், குமரியானது, திக்கற்ற இரு குழந்தைகள், மாமி குழு விற்கை, தலையணை, மந்திர உபதேசம், இதெல்லாம் பல நாவல்களே இல்லை. தீன தயாளுன்றது நடேச சாஸ்திரி அவர்களால எழுதப்பட்டது. இந்த நடேச சாஸ்திரி அவர்கள் எழுதிய முதல் நாவல் என்னன்னா தீனதயாளு தான். மாற்றாம் தாய் கொடுமை அந்த காலத்துல முக்கிய கருப்பொருளா இருந்ததுனால நடேச சாஸ்திரி தீனதயாளு ஏற்படுத்திய மாற்றாம் தாயை ஒரு புது முறையில அமைச்சிருக்காங்க. அதாவது சித்தி கொடுமை அப்படின்றது முக்கிய சமுதாயத்துல ஒரு முக்கிய பொருளாக அந்த காலகட்டங்கள்ல நிலவி வந்தது. அந்த மாற்றாம் தாயின் ஒரு புது முறையில நடேச சாஸ்திரி சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாரு. தீனதயாளுவின் கதை தாக்கரேயின் கதையை நினைவுபடுத்துவதாக கைலாசபதி குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி வினாக்களை கேட்கலாம். அதாவது தீனதயாளுவோடைய கதையை பார்க்க எப்படி இருக்குன்னா தாக்கரேயோடைய கதையை நினைவுபடுத்துவதாக இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா கைலாசபதி அவர்கள் சொல்றாங்க. அதற்கடுத்து கோமலம் குமரியானது என்ற கதை ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசிக்கு வந்த 2 தாசிகள் முதுமை நெருங்குவதை கண்டு அஞ்சி இளமையை மீட்பதற்காக வழி தேடுறாங்க. ஒரு சாமியார் கொடுத்த மருந்தை தற்செயலாக அளவுக்கு அதிகமாக குடித்து விடுவதால் கோமலம் அப்படின்ற பெண்ணானவள் என்ன பண்றானா குமரி ஆவதற்கு பதிலாக குழந்தையாகி விடுகிறாள். இந்த மாதிரியான வித்தியாசமான கதைகளும் உண்டு. தானவன் என்ற போலீஸ் நிபுணன் கண்டுபிடித்த அற்புத குற்றங்கள் என்ற பெயர்ல தானவன் அப்படின்ற ஒரு நாவல் வெளிவருது. இதுதான் துப்பறியும் முதல் நாவல். அப்ப தலையணை மந்திர உபதேசம் என்பது ஆங்கில நாவலின் தழுவல் தான். டக்ளஸ் ஜெரால்டு எழுதிய மிஸ்ஸஸ் கார்டில்ஸ் காட்டின் லெக்சஸ் என்ற ஆங்கில நூலை பின்பற்றி எழுதப்பட்டது. நடேச சாஸ்திரி எழுதிய மற்றொரு நாவல் என்னன்னா வந்தியோத்தியானம்.
இது டெல்லியில இருந்து மீர் அம்மான் என்ற உருது கவிஞர் எழுதிய 4 பக்ரிகளுடைய கதையின் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த மொழிபெயர்ப்பும் இடம்பெற்றிருக்கு. மன்னிக்கணும், ஒரே ஒரு சின்ன மாற்றம். இதில் என்னென்னா, நடேச சாஸ்திரி அவர்களுடைய நாவல்கள் தான் எல்லாமே. அதாவது மாதவையா அவங்களுடையது இல்லை, எல்லா நாவல்களுமே நடேச சாஸ்திரி அவர்களுடைய நாவல்கள் தான். அந்த நடேச சாஸ்திரி அவர்களுடைய நாவல்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். தீனதயாளு, கோமளம், குமரியானது, திக்கற்ற இரு குழந்தை, மாமி குழுவிற்கை, தலையணை, மந்திர உபதேசம், இது எல்லாமே நடேச சாஸ்திரி அவர்களுடைய தான். ஒவ்வொரு நாவலும் எந்த பொருண்மையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடேச சாஸ்திரியோடைய முதல் நாவல் தான் என்ன, தீனதயாளு. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, மாற்றாம் தாயை புதுமுறையில் அவர் எடுத்துக்காட்டுறாரு. அதே போல் இந்த தீனதயாளுவின் கதை எப்படி இருக்குன்னா, தாக்கரேயின் கதை மாதிரி இருக்குன்னு நம்மளுடைய கைலாசபதி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோமளம் குமரியானதுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு வரக்கூடிய 2 தாசிகளை பற்றி சொல்கிறாங்க. ஒரு முனிவர் கொடுத்த மருந்தை கோமளம் அதிகமாக சாப்பிட்டுறா, அதனால் குழந்தையாக மாறிடுறா அப்படின்ற பொருண்மை. அதற்கடுத்து தானவன் அப்படின்றது என்னென்னா, போலீஸ் நிபுணன் கண்டுபிடித்த அற்புத குற்றங்களை வைத்து சொல்லக்கூடியது. அதே மாதிரி தலையண மந்திர உபதேசம் என்பது ஆங்கில நாவலில் எழுதப்பட்ட டக்ளஸ் ஜெரால்டு எழுதிய மிஸ்ஸஸ் கார்டல் ஸ்காட்டின் லெக்சஸ் என்ற ஆங்கில நூலை பின்பற்றி எழுதின ஒரு நூல். அதுக்கடுத்து அவங்க எழுதின மற்றொரு நாவல் தான் என்னென்னா வசந்தோ உத்தியானம். இது டெல்லியில் இருந்து மீர் அம்மான் அப்படின்ற உருது கவிஞர் எழுதிய 4 பக்ரியோடைய கதை என்பதோடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பொன்னுசாமி பிள்ளை அவர்களை பற்றி பேசல. பொன்னுசாமி பிள்ளை தனக்கு மிகவும் நெருங்கிய இனத்தவராகிய முதலியார் செட்டியார் குடும்பங்களை வைத்து எழுதினார். இவர் யாரை மையப்படுத்துறாரு அப்படின்னா முதலியார் செட்டியார் குடும்பங்களை மையப்படுத்துறாரு. கமலாட்சி என்பது அவரது முதல் நாவல். பட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய பழக்க வழக்கங்களை அதில் விளக்குறாங்க. அதற்கடுத்து கல்கி. கல்கி இவங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க தான் கல்கி. இவங்களுடைய முதல் நாவல் என்ன அப்படின்னா கல்வனி காதல். இதுதான் கல்கி அவர்களுடைய முதல் நாவல். அதற்கடுத்து திராவிட பாஷா சங்கமே 1899 தோன்றினது. இது மதுரையில் புதிதாக தமிழ் சங்கம் சார்பில் செந்தமிழ் அப்படின்ற மாத பத்திரிகை வெளியிடப்பட்டது. மரகதவல்லி நாவலோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா கோவிந்தசாமி ராஜா. இந்த மாதிரியான முக்கியமான சில நூல்கள் அதோடைய குறிப்புகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஞான போதினியோடைய முதல் இதழிலேயே சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதின மதிவாணன் என்ற தொடர்கதையை எழுதினார். அதற்கு இவர் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாருன்னா புதுவரு புனைந்த செந்தமிழ் கதை அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்காங்க. அதுக்கு பேர் புதுவரு புனைந்த செந்தமிழ். சீவைத்தா வேண்டுகோளின்படி வகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு தன்னுடைய முன்னுரையில குறிப்பிடுறாரு. மறைமலை அடிகள் குமுதவல்லி என்ற பெயர்ல ஒரு நாவல் எழுதுறாங்க. விஜயராகவ முதலியார் தமது கதைகளுக்கு நவக்கதை அப்படின்னு பெயர் கொடுக்கறாங்க. இவங்களுடைய நாவல் ஒரு பெண் வேலை என்பது. அதே மாதிரி முக்கியமான சில ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்ல நாகை கோபாலகிருஷ்ண பிள்ளை எழுதியது தான் தனபாலன். தேவகுஞ்சரி அம்மாள் எழுதியது விஜயலட்சுமி. பண்டிதை விசாலட்சி அம்மாள் எழுதியது சுஜாதா. மீனாட்சி சுந்தரம்மாள் எழுதிய ஜெயசீலன். குருமலை சுந்தரம் பிள்ளை எழுதிய பொற்றொடி. பாலகிருஷ்ண பிள்ளை எழுதிய விஜய காருண்யம். இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீலகண்ட நாவல் எஸ்.ஏ. ராமசுவாமி ஐயர். அதுக்கடுத்து பொன்னுசாமி பிள்ளையோடைய கடைசி நாவல் என்னன்னா ஞானப்பிரகாசம் என்பது. கூடலிங்கம் பிள்ளை எழுதிய மங்கம்மாள் வரலாற்று நாவல். இது சரவண முத்துப்பிள்ளையோடைய மோகனங்கிக்கு பிறகு தமிழில் வெளிவந்த 2வது வரலாற்று நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று நாவல் வரிசையில் அடுத்து வந்தது சத்தியவல்லி. இது ஆர்.பி. குழந்தைசாமி அவர்கள் எழுதினது. தமிழில் ஆங்கில நாவல்களை தழுவி எழுதினவங்கள ஆரணி குப்புசாமி முதலிடம் வகிக்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி வடுவூர் துரைசாமி ஐயங்கார், கோதை நாயகி அம்மாள், இவங்களாம் அந்த வகையினை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஜே.ஆர். ரங்கராஜு, ஷெர்லாக் ஹோம்ஸ் போன்றவங்களும் துப்பறியும் கோவிந்தன் பாத்திரத்தை வந்து சிருஷ்டிக்கிறாங்க. அதாவது வந்து இந்த கோவிந்தன் அப்படின்ற துப்பறியும் கதாபாத்திரத்தை உலவ விடுறாங்க. இவர் ராஜாம்பாள், சந்திரகாந்தா கதை இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஆரணி குப்புசாமி முதல்ல எழுதினது என்னன்னா வந்து மதனகாந்தி என்ற நூல் தான். அதற்கடுத்து ரத்னபுரி ரகசியம் அப்படின்ற நாவலை எழுதுறாங்க. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் ரெய்னால்ட்ஸ் நாவல்களை தழுவி எழுதுறாங்க. மேனகா, கும்பகோணம் வக்கீல் இதெல்லாம் வந்து இவருடைய முக்கியமான நாவல்கள். அதே மாதிரி கும்பகோணம் வக்கீல் அப்படின்ற நாவலுடைய வேறு பெயர் என்னன்னா திகம்பர சாமியார். வைமு கோதிநாயகி அம்மாள் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்காங்க. கௌரி முகுந்தன், செண்பக விஜயம் இதெல்லாம் வந்து அதுல சிறந்தது. கருங்குயில் குன்றத்து கொலை அப்படின்ற ஆசிரியர் யாருன்னா டி.எஸ்.டி. சாமி. இவர் அருணகிரிநாதர் வீரகேசரி அப்படின்ற கொள்ளைக்காரனை மையப்படுத்தி நாவல்கள்ல உலவு விடுறாரு. வாவேசு ஐயர் முதல்ல எழுதும்போது பாக்கியலட்சுமி அம்மாள் அப்படின்ற பெயர்ல தான் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை வந்து வெளியிட்டாங்க. அப்புறமா தான் அந்த கதை பெயரை மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி பாரதியார் ஞானரதம் அப்படின்ற கதையை எழுதினாங்க. அதற்கடுத்து 1/6 பங்கு வந்து 35 பக்கங்கள் கொண்ட கதை, சுவர்ணகுமாரி 15 பக்கங்கள் கொண்ட கதை, சின்ன சங்கரன் கதை அப்படின்றது பாரதியாருடைய சொந்த கதை போலவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜியோடைய மோதிரங்கள், ஜோடி மோதிரங்கள் அப்படின்ற கதையை வாரா வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. வாராவுடைய சுந்தரி அல்லது அந்தர பிழைப்பு என்பது விதவை மறுமணத்தை பத்தி பேசுது. சுந்தரி வந்து ஒரு சகுன தடை அப்படின்னு இந்த சமுதாயம் வந்து அவங்கள வெறுப்பதை எப்படி வந்து நியாயத்தோடு, அதாவது வந்து அது தவறான விஷயம் அப்படின்ற விஷயத்தை வந்து இவர் எடுத்து காட்டுறாரு. புது தமிழ் உரைநடையோடைய முன்னோடி அப்படின்ற முறையில வாராவுடைய கட்டுரைகள் மூலமே தன்னுடைய சிந்தனைகளை வெளியிடுறாரு. வாரா அவங்க எழுதின விஜயம் அப்படின்றதும் விதவை திருமணத்தை தான் என்ன மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல். சந்திரிகையோடைய கதையில வந்து சந்திரிகை அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதாவது பூகம்பத்தின் போது பிறக்குது. அதில் அவங்க பெற்றோர்கள் எல்லாம் இறந்து விட அவங்களுடைய அத்தையான விசாலாட்சி அப்படின்ற பெண் தான் வந்து அவளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த விசாலாட்சி அப்படின்றவங்க வந்து எப்படி அந்த கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தை மையப்படுத்துது. இந்த சந்திரிகையின் கதை என்பது ஒரு முற்றுப்பெறாத கதை அப்படின்ற குறிப்பும் நமக்கு ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க. அதற்கடுத்து ஆங்கில நாவல் ஒன்றை தழுவி குமுதவல்லி அப்படின்ற கதையை எழுதினது யாருன்னா மறைமலை அடிகள். இவர் 1902 ஞானசகாரம் அப்படின்ற பத்திரிகையில கோகிலாம்பாள் கடிதங்களை எழுதினாங்க. அதாவது ஒரு பிராமண விதவை பிராமணர் அல்லாத தனது காதலனுக்கு எழுதின 17 கடிதங்கள் தான் இந்த கோகிலாம்பாள் கடிதங்கள் அப்படின்றது. சாமுவேல் ரிச்சர்ட் எழுதிய பமிலா அப்படின்னு கூடிய கடித உத்தியை தான் வந்து மறைமலை அடிகளும் வந்து கையாண்டிருக்காரு. இவர் சிவபுரி பனையப்ப செட்டியார் எழுதினது காந்திமதி. 1927 மிஸ் காதரின் மேயா என்ற அமெரிக்க மாது எழுதிய மாதர் இந்தியா என்ற புத்தகம் தான் இந்தியாவுக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுக்கு அடுத்து இந்திய பண்பாட்டுக்கு இது ஒரு சவாலா இருந்ததுனால இந்த புத்தகத்தை வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, கண்டிக்கிறாங்க. மாயா மேயா அல்லது மேயாவுக்கு சவுக்கடி என்ற வாரா என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன நூலை எழுதுகிறாங்க. முருகன் ஒரு உழவன் அப்படின்ற நாவலை எழுதுனது யாரு அப்படின்னா வந்து K.S. வெங்கடரமணி. இவங்க தந்தை ஆங்கிலத்துல எழுதுறாங்க. இது கிருஷ்ணகுமாரி சாவித்ரி அம்மாள் என்பவரால் மொழிபெயர்க்கப்படுது. கிராம தொண்டும் உழவு தொழிலும் முக்கியம் அப்படின்னு வற்புறுத்த ஆங்கில நாவல் எழுதிய வெங்கடரமணியை தொடர்ந்து 1930 தேசபக்தன் கந்தன் அப்படின்னு எழுத, இதில் அவர் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா, அதாவது காந்தியின் புனர் உருவம் தான் அவருடைய கதாநாயகன். காந்தியோடைய மறு உருவமாக வைத்து கதையை கொண்டு போறாங்க. முதல் தேசிய இயக்க நாவல் எழுதினதும் யாருன்னா K.S. வெங்கடரமணி. மகாத்மா காந்தியோடைய சபர்மதி ஆசிரமத்தை மனதில் கொண்டு லட்சிய நோக்குடன் எழுதியவர் வந்து சீதாராமையா கரட்டு ராமு அப்படின்ற பெயர்ல வந்து வெளியாகுது. அதுக்கு அடுத்து 20 வருஷங்கள் என்ற விடுதலை போராட்ட காலத்தை பற்றி எழுதியவர் M.S. கல்யாண சுந்தரத்தோடைய தந்தையான சீதாராமையா தான். மனோன்மணியம் நாடகத்தை எழுதி புகழ் பெற்றவர் நம்ம பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. இவங்களுடைய மாணவர் M.S. பூர்ணலிங்க பிள்ளை என்ன பண்றாருன்னா மருத்துவர் மகள் அப்படின்ற ஒரு குறு நாவலை எழுதுறாங்க. நாரணதுரை கண்ணன் நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன் என்பது முதல் உயிரோவியம் என்ற நாவல் வரை கிட்டத்தட்ட 6 நாவல்கள் எழுதியிருக்காங்க. வரக கவி சுப்பிரமணிய பாரதி தனது ஸ்ரீல ஜெயலட்சுமி என்ற நாவலை எழுதினாங்க.
சுப்பிரமணிய சிவம் எழுதின நளின சுந்தரி அல்லது நாகரிக தடப்புடல் அப்படின்றதும் முக்கியமான நூல். ராமலிங்கம் முதலியாருடைய பங்கஜவல்லி என்பதும் முக்கியமான நூல். பிராமண விதவைகளை கொடுமைப்படுத்துவது, பால்ய விவாகத்தால் விளையும் தீங்குகள், பகுத்தறிவின்மையால் மக்களுடைய மூட நம்பிக்கைகள் பலியாவது, இந்த மாதிரியான சமுதாய கொடுமைகளை மோகன ரஞ்சனி அல்லது சமூக தோற்றம், இது சரோஜினி கிரிஜா தேவியால் எழுதப்பட்டது. இதற்கு அடுத்து பொட்டுக்கட்டு ஒழிப்பு மாநாடு முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தலைமையில் அப்போ நடைபெற்றது. இதில் மூவலூர் ராமாமுத்தம் என்பவர் தாசிகளுடைய மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற நூலை எழுதினாங்க. சரி, இப்போ மாதிரி வினாக்கள் அப்படின்னு சொல்ல சந்திரிகையின் கதை எந்த பொருண்மையை மையப்படுத்தியதாக அமைதுனா விதவை மறுமணத்தை மையப்படுத்தியதாக அமைது. ஞானசாகரம் என்ற பத்திரிகை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1902. முதல் தேசிய இயக்க நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா KS வெங்கடரமணி தான் முதல் தேசிய இயக்க நாவலை எழுதுறாங்க. மதனகாந்தி என்ற நாவலின் ஆசிரியர் யாருன்னா ஆரணி குப்புசாமி. தமிழில் 3வது நாவல் என கூறப்படக்கூடியது எது அப்படின்னா பிரேம கலாவதியம். இதுதான் தமிழின் 3வது நாவல். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் PK சுந்தரராஜன் சிவபாதம் அவங்களுடைய பகுதி 1 பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் PK சுந்தரராஜன் சிவபாத சுந்தரம் அதே நூலுடைய பகுதி 2 பார்க்கலாம். நன்றி.